தாவேகா தலைவர் 2026 தேர்தலுக்காக களமிறங்கி ஆனா இதுக்கு முன்னாடியே 2021 ஒருத்தர் களமிறங்கி இப்போ கை கட்டி நிக்கிறார். அவர் வேற யாரும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சவர் தான். 2021 தமிழகத்தையே பரபரப்பா ஆக்குனாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது வேற யாரும் இல்ல, ஆண்டவர் தான். ஆண்டவர் அப்படின்னு சொன்னதும் கடவுளா அப்படின்னு நினைக்காதீங்க. மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் தான். எப்படி அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கு அடிமையோ அது மாதிரி ஆண்டவரோட பேச்சுக்கும் அடிமைதான்ப்பா. 2018 கட்சியை துவங்கி பரபரப்பா 2019, 21 தேர்தலை சந்திச்சாரு. இவரோட ஒவ்வொரு மேடை பேச்சுக்குமே ரசிகர்கள்லாம் கைத்தட்டி பறக்க விட்டாங்க, சில்லறைய செதற விட்டாங்க. அதுவும் குறிப்பா அந்த டார்ச் லைட் இருக்கே, மறக்க முடியுமா? கரெக்டா விஜய் அவர்கள் கட்சி துவங்குறப்போ இவங்க இல்ல, 2021 ஆண்டவர் கட்சி துவங்குறப்பவுமே இவங்க இல்ல. அது வேற யாரும் இல்ல, அம்மையார் ஜெயலலிதாவும் டாக்டர் கலைஞரும் தான். சோ இதான் சரியான நேரம்னு களத்துல இறங்குடான்னு இறங்குனவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். 2021 ஆண்டவரே அப்படின்னு கைத்தட்டி ஓட்டு போட்ட அப்புறம் தான் தெரியுது பெட்டி தட்டிட்டு போயிடுச்சுன்றது. இவர் போட்டி போட்ட 180 தொகுதிகள்லயுமே அவுட் ஆயிட்டாரு. சரி இப்பதானப்பா வந்திருக்காரு, அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா கரெக்ட் பண்ணிருவாரு, ஆடிடுவாருன்னு பார்த்தா ஆண்டவர் ரொம்ப பிஸியா கல்கி, விக்ரம், தக்லைஃப், இந்தியன் தூணு படம் நடிக்க போயிட்டாருப்பா. ஐயோ ஆண்டவரே எங்க உங்க கட்சி அப்படின்னு கேட்டா அது ஒரு பக்கம் இருக்குன்னு மக்கள் நீதி மையம் கட்சியை நடு ரோட்ல நிக்க வச்சுட்டாரு. சரி கட்சியை துவங்கிட்டோமே, அதை அப்படியே விட்டுட்டா அசிங்கமா போயிரும்னு சொல்லிட்டு 2024 தேர்தல் வந்துச்சு. ஒண்ணுமே இல்லாத கட்சியை வச்சு கொஞ்சம் காசு சேர்த்துலான்னு யோசிச்சு என்னென்னமோ பண்ணி இவ்வளவு நாள் யாரை பார்த்து ஆண்டவர் வெறுத்துக்கிட்டு இருந்தாரோ, இல்ல 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 அப்படி சொல்லக்கூடாதுல, புகழ்ந்து கொண்டு இருந்தாரோ அவங்க கூடவே கை கொடுத்துட்டாரு. கட்சியில இருக்கவங்க எல்லாம் ஆண்டவரே என்ன இதெல்லாம்னு கேட்டா, இருங்கப்பா கொள்கை கூட்டணி, நட்பு கூட்டணி கதை கதையா சொல்றாரு. மொத்தத்துல ஒண்ணுமே இல்லாத கட்சியை வச்சு ஆண்டவருக்கு ஒரு எம்பி சீட் கிடைச்சிருச்சு. கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் கிட்டதான் நம்ம கத்துக்கணும் எப்படிப்பா சம்பாதிக்கணும்னு. 2024 தேர்தல்ல நல்ல லாபத்தையும் பார்த்துட்டாரு. அடுத்து 2026 தேர்தல எப்படி லாபம் பார்க்கலான்னு அறிவாலய வாசல்லே 2 ஆளை போட்டு சீட்டு வாங்க காக்க வச்சிருக்காரா நம்ம ஆண்டவர். ஐயோ ஆண்டவரே நீங்க என்னதான் பாட்டு போட்டு ஆடினாலும் ஆளை போட்டு காத்தாலும் அவங்க தரப்போறது என்னமோ 2 சீட்டு தான். அப்படியே 2 சீட்டுக்கு மேல கொடுத்தாலும் உங்களை நிக்க வைக்கிறதுக்கு அங்க ஆள் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்ச ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? எங்களுக்கு 2 சீட்டெல்லாம் வேணாம், 2 சி போதும்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காராம். இரு இதெல்லாம் இருக்கட்டும், எப்படி இவ்வளவு உறுதியா 2 சீட்டு தான் தருவாங்கன்னு நீ சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு நான் சொல்றேன், பல வருஷமா அவங்க கூடவே இருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கே 4 சீட்டு தான் தரப்போறாங்க. நடுவுல கை பிடிச்ச ஆண்டவருக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்க. மொத்தத்துல ஆண்டவரே நீங்க சினிமால வேணா ஹீரோவா இருக்கலாம், ஆனா அரசியல்ல இந்த வீடியோ பாக்குற நீங்க தான் சொல்லணும் என்னவா இருக்கும்னு.